சேலம் கம்பன் கழகம் தன்னுடைய 52ஆம் ஆண்டினுடைய விழாவை கோலாகலமாக சான்றோர் பெருமக்களை வைத்து நடத்துகிற இந்த இனிய விழாவிற்கு எனக்கும் வாய்ப்பளித்து பேச வைத்த பெருமைக்குரிய வணக்கத்திற்குரிய தலைவர் ஏவிஆர் சொன்னமஹால் சேர்மன் மற்றும் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய பெருந்தகை ஏபி சுதர்சனம் அவர்களை வணங்கி மகிழ்ந்து இறை வாழ்த்து பாடி இனிய முறையிலே தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய சுகந்தி சுதர்சனம் அம்மா அவர்களுக்கும், செயலாளர்களாக தொடர்ந்து ஆண்டுகள் முழுவதுமாக செயல்பட்டு வருகிற வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய பழகுவதற்கு இனிய நண்பர் பண்பாளர் சுசீந்திரகுமார் அவர்களுக்கும், பொருளாளர் வணக்கத்திற்குரிய ஆர் சந்திரசேகர் அவர்களுக்கும், மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பெரியவர்களுக்கும், அருமை ஐயா பிபி மோகன்குமார் அவர்களுக்கும், தமிழ்நாட்டில் பல கம்பன் கழகங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆனால் ராமனுக்கு சேவை செய்கிற ஒரே கம்பன் கழகம் சேலம் மட்டும்தான். ஒரு ஆன்மீக உரை நிகழ்த்த வருகை இருந்திருக்கிற என் அருமை நண்பர் நாகை முகுந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நல்வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய கம்பன் கழக தலைவருக்கு ஒரு 2 பெருமைகள் இருக்கு. ஏவிஆர் சொர்ண மஹாலினுடைய சேர்மன், அவருக்கு தங்க விற்பனைக்கான மாளிகையும் இருக்கு, தங்கச் சுரங்கமும் இருக்கு. ஏவிஆர் சொர்ணமஹால் என்பது அவருடைய விற்பனைக்குரிய மஹால், கம்பன் கழகம் என்பது தங்கச் சுரங்கம். அப்போ சுரங்கத்தையும் ஆளுகிறார், அதனுள்ள தங்கத்தையும் தங்கமே அணையார் திருக்கூட்டம்னு அடிகளார் வள்ளல் பெருந்தகை சொன்னது போல தங்கத்தையும் அங்கமாக்கி கொள்ளுகிற பெண்களுக்கு அன்பாக கொடுத்து ஒரு சிறப்பையும் சேர்க்கிறார் என்றால், இந்த கம்பன் கழகத்திற்கு அழகுக்கு அழகு சேர்த்தார் போல என்று கம்பன் வாக்கியத்திலேயே அவர்களை வாழ்த்தி வணங்குவதிலே நான் பெருமைப்படுகிறேன். போதாது, அவரை மதிப்பிட முடியாது, நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. 60,000 தொட்டிருக்கிறது. இன்னும் போக போக என்ன சொல்கிறாங்க, 1,00,000 கூட வருன்றாங்க. ஒரு நல்ல மனித நேயம் படைத்தவர்கள் இந்த கழகத்திற்கு வாய்த்திருக்கிறார்கள். நம்ம சுசீந்திரகுமார் ஒரு இடத்துல நிற்க மாட்டார், பறந்து செயல்படுகிற ஒரு பெருமை, அவருக்கு இணையான பெருமை ராமனுக்கு உண்டு. இந்த அரங்கம் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய அரங்கமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுடைய அரங்கமாக இருந்தாலும் அரங்கம் நிறைந்திருக்கிற அழகுதான் பேச்சாளர்களுக்கு கிடைக்கிற பெருமை. உங்களை எல்லாரையும் நான் பாராளுமன்றத்தில் சந்திப்பது போல பார்க்கிறேன். பாராளுமன்றத்திலே இருக்கிறார்கள் என்றால் ஒரு எம்பி 6 தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எம்பியாக பார்க்கிறேன். ஒருவர் எழுந்து போனாலும் 6 தொகுதி போய்விட்டதாக நாங்கள் கவலைப்படுவோம். இனி ஒரு கம்பன் பிறப்பானோ என்ற ஒரு அழகிய தலைப்பை தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் வாழுகிற பகுதிகளிலெல்லாம் சென்று பட்டிமன்றம் பேசி வருகிற ராமன் அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார். இங்கே நான் பல பெண் பிள்ளைகள் பேசியதை பார்த்தோம். அந்த காலத்தில்
அரங்கேற்றத்தில் ராஜகுமாரர்கள் மட்டும்தான் பங்கு பெறுவார்கள். இன்றைக்கெல்லாம் அரங்கேற்றத்தில் ராஜகுமாரிகள் தான் பங்கேற்கிற காலமாக இது மாறி கிடக்கிறது. ஒப்புக்காக ஒரு பையன் கூட வரல. இருக்கிறானா? அவனை ஒரு ஆளை விடக்கூடாதா? இல்லை, நமக்கு ஒரு மன திருப்தியாவது வந்திருக்குமே. அந்த பிள்ளைகள் ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சுருந்தா பார்த்தீங்களா? குறிப்பு வச்சது பார்த்தீங்களா? குறிப்பே இல்லாமல் உங்கள் முகக்குறிப்பை வைத்துக்கொண்டே பேசிய அழகான குழந்தைகளை நான் பாராட்டுகிறேன். இப்படி தான் வரணும். இளைஞரிடத்தில் தான் கம்பன் போய் சேரணும். இதிகாச கால காவியங்கள் என்று பாராட்டப்படுகிற மகாபாரதமும் ராமாயணமும் எந்த நூற்றாண்டிலும் யாராலும் எதையுமே அவர்கள் தடுத்துவிட முடியாது. அதிலிருந்து கொள்முதல் தான் செய்து கொண்டே இருக்க முடியும். அத்தனை வாழ்வியல் சிந்தனைகளை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியது. இன்றைக்கு பாகுபலி திரைப்படத்தை எடுத்தவனுக்கு கூட அதுதான் கதை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜமான உண்மை. அதிலிருந்து நாம் எங்கேயும் வெளியிலே வர முடியாது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காவிய படைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது கம்பனால். வான்மீகி எழுதிய அந்த மூலகாவியத்தை முழுமையாக உள்வாங்கி தமிழருடைய பண்பாட்டுக்கும் நாகரிகத்திற்கும் குந்தகம் வராமல் எந்தெந்த இடத்திலெல்லாம் சிறிது மாற்றம் செய்தாலும் மாற்றம் செய்தது தவறு என்று எவரும் சொல்ல முடியாத அளவுக்கு அதை காவியத்தை மிக வீறு நடை போட வைத்த பெருமை கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்குத்தான் வாய்த்த ஒரு அழகு. அதனால்தான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலுமே கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்கு கழகம் வைத்து விழா கொண்டாடுகிறார்கள். அன்பானவர்களே, 6 காண்டங்களால் வகுத்தும் பகுத்தும் கொடுக்கக்கூடிய இந்த காவியத்துக்குள் நுழைந்தால் நமக்கு எந்தெந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கிறோமோ அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும். அந்த பார்வையில் பார்க்கணும். அப்படி பார்க்க தவறியதனால்தான் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு தேடுகிறார்கள். கோர்ட்டிலே பெறுவது, நீதிமன்றங்களில் பெறுவது தீர்ப்பு. ஆனால் கம்பனை படித்துவிட்டு பல நீதியரசர்கள் தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் என்பது நிஜமான உண்மை இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காவியம்தான் ராமாயணம், கம்பராமாயணம். அதில் தொட்ட இடங்களிலெல்லாம் நம்முடைய சிறப்புக்குரிய செய்திகளை நாம் பார்க்கலாம். ராமன் கூட தொடங்கும் போது சொன்னார், ஒரு சொல் எவ்வளவு வலிமையானது என்பதெல்லாம் கம்பன் கையாளுகிறான் என்று சொன்னார். ஒரு சொல்லிலும் ஒரு அறம் இருக்க வேண்டும். அதனால் கையில் இருக்கிற வில்லிலும் ஒரு அறத்தை கடைபிடித்தான் ராமன். அன்புக்குரியவர்களே, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் மகிழ வைக்கும், ஒரு சொல் வருத்தப்பட வைக்கும். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். ஆசை, களவு, கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ராமன் யார், ராவணன் யார் என்று கவிச்சக்கரவர்த்தி இந்த 2 வரியிலே கண்ணதாசன் சொன்ன அழகு அது. வார்த்தைகள் புனிதமானவை. அதனால்தான் வார்த்தைகளை பயன்படுத்துகிற மனிதனுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். எண்ணம் தூய்மையாக இருக்கிற போதுதான் சிந்தனைகள் வழியாக வருகிற வார்த்தைகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் வரும். வார்த்தைகள் எவருக்கு வலிமையானதாகவும் நலம் தரும் சொல்லாக அது மாறுகிறதோ அதுதான் செயல்களுக்கு ஆதாரமாக இருக்கும். அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற போது கூட அப்படி வச்சாங்க. என்ன அழகு நம்ம முன்னோர்கள்! சாதாரணமானதில்லை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடேன்னு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கையில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி திசை மாறி போகிற சூழ்நிலையை நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஜீரணிக்க முடியல. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாராயணான்னு பேர் வைப்பாங்க. ஏன்?
பெருமாள் சன்னதிக்கு போய் 8 எழுத்து மந்திரத்தை சொல்வதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை என்பதனாலே நான் பெற்ற பிள்ளைக்கே நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை வைத்து அடிக்கடி கூப்பிடு, நாராயணங்க வா, நாராயணா படி, நாராயண வா அப்படின்னா ஒரு நாளைக்கு அவனை அறியாமலே கணக்கற்ற முறையில் நாராயணனுடைய மந்திரத்தை நாவிலே உச்சரிக்கிறான். வாயில் நுழைய முடியாத பேர் வைக்கிறோம் இல்லையா? அன்றைக்கி ஒரு வீட்டில் போயிருக்கிறேன், லைன்ஸில் இப்போ தலைவர் அவர் புலவரையா வந்திருக்கிறாரு, சர்க்கரை இல்லாத பால் வாங்கிட்டு வாடான்னா அவன் பையனும் தாவி தாவி போனான். எனக்கு பகீர்னுச்சு, தாவி தாவி போகிறானே, அந்த பாலையும் கொண்டு வரும்போது தாவி தாவி தான் வருவானா, கொட்டிடுவானா கொட்டாமல் வருவானா? இந்த போராட்டத்தில் இருக்கிற போது அதே மாதிரி தான் அவனும் அந்த டம்ளரில் எடுத்துக்கிட்டு தாவி தாவி தான் வந்தான். ஆனால் பாருங்கள், ஒரு துளி கூட கிடை சிந்தலை, அவ்வளோ பயிற்சி. அவங்க அப்பனை கேட்டேன், பிள்ளைக்கு என்ன பேர்? என்ன? ஜம்புலிங்கம்னா. சரியாக தான் வச்சுருக்கிற. அவன் ஜம்ப் பண்ணியே போய் ஜம் பண்ணி எல்லாம் சரியாக தான்ப்பா வச்சுருக்கிறேன்னு. அதுக்கு அவங்க அப்பா ஒரு காரணம் சொன்னார். காரணம் இல்லாமல் காரியம் இல்லைல்ல. ஒரு காரணம் சொன்னார். ஐயா, நீங்கள் நானெல்லாம் குழந்தையாக இருக்கிற காலத்தில் தொட்டிலில் போட்டு 6 சொல்லி பெரிய அறையில் அந்த பக்கத்தில் இந்த செவத்து வரைக்கும் இழுத்து விட்டாங்க. அசைஞ்சே வளர்க்கப்பட்டதுனால் இறக்கி விட்டாலும் அசைஞ்சு போகிறோம். ஆனால் இடவசதி இல்லை, ஸ்ப்ரிங்கில் தொட்டி போட்டு தான் அதில் இவனை போட்டு அப்படி இழுத்து விட்டோம். எகிரியே குழந்தையிலேருந்து வளர்ந்தான், இறக்கி விட்டாலும் அப்படி தான் போகிறான். வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கையும் அப்படித்தான் என்ற ஒரு உண்மையை அவருடைய வார்த்தையிலே நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ வாழ்க்கையில் வளர்ப்பு எப்படி, அதான் முக்கியமானது. மாபெரும் மன்னனாக இருந்தாலும் தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார், அது மிகப்பெரிய முக்கியம் இல்லையா? அது மாதிரி ஒரு இளைஞன் கிடைக்கணுமே. வசிட்டருடைய ஆசிரமத்துக்குள் பிள்ளைகள் நுழைகிறார்கள். அப்படி நுழைகிற போதே முதலாக வருகிற பிள்ளையை பார்த்து நீ யாருன்னு கேட்டார். ராமபிரானை பார்த்து, ராமன் என்கிற இளைஞனை பார்த்து வசிட்டர் கேட்டார், நீ யார்? அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் குருதேவான்னார். எவ்வளோ பெரிய கேள்வி, எவ்வளோ பெரிய பதில். ரொம்ப வருத்தம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதனுடைய பண்பாடு எங்கே போயிருக்கு. இதே சேலத்துலேருந்து ஒரு ஆசிரியர் தான் எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு 6 மாதத்துக்கு முந்தி பேசினார். நீங்கள்லாம் நல்ல நேரத்தில் ரிட்டையர் ஆகிட்டீங்க சார், நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். என்னையா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னு. அட்மிஷனுக்கு வந்த 6ஆம் கிளாஸ் பையனை பார்த்து ஹெட்மாஸ்டர் ஒரு கேள்வி கேளுன்னாரு. ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு ஊருகான்ட்டான் சார் அவன். அதிலிருந்து எனக்கு அதிர்ச்சியாகி போச்சுன்னார். இப்போ நம்ம எந்த இடத்துல இளமையில் கல் என்பது மாதிரி இளமையில் கள் என்கிற காலகட்டத்தில் இருக்கிற போது மீண்டும் ராமனை உருவாக்கக்கூடிய பெருமையும் சிறப்பும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிறது. அதனால்தான் ஒரு பிள்ளையை உருவாக்கணும்னா, ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்திற்கு தரணும்னா 2 இடம் சரியாக இருக்கணும். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. 2 இடமும் ஒழுங்காக இருக்கணும். கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு வாழைப்பழத்தோல் ஜன்னல் வழியாக வெளியிலே விடுகிறது, வாசல் வழியாக உள்ளே போகிற ஆசிரியர் கேட்டார், உள்ள வகுப்பறைக்குள்ள போனதும் யார் போட்டது? கேட்கறது அவர் தர்மம், சொல்லாமல் இருக்கிறது இவன் தர்மம். வகுப்பறையே நிசப்தமாக இருக்குது. தேசிய ஒருமைப்பாட்டை நீங்கள் அங்கே பார்க்கலாம். எல்லாரும் பெஞ்சு மேல இல்லைங்கண்டார். மலை 39 பேர் ஏறிட்டான். ஒரே ஒரு பையன் உட்காந்துக்கிறான். நான் சொல்கிறது காதில் விடலையா சார்? காதில் விடுது சார். அந்த தவறை நான் செய்யலை, நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிற இவெல்லாம் எனக்கு வேண்டான்னா எதுத்தா பேசுகிறாய்? சத்தியத்தை பேசுகிறேன். ஓ சத்தியவானோ? போட்டது யார் உனக்கு தெரியும் சொல். காட்டி கொடுப்பது இந்திய இளைஞன் ஒருபோதும் செய்ய மாட்டான். இப்போ மனசாட்சியோடு பேசுகிறேன். அவ்வளவு மனசாட்சி உடைய பையனா? கெட் அவுட்னாரு. பையன் தூக்கின்னு வெளியே போட்டான். ஆசிரியருக்கு ஒரு மன அச்சம் வந்தது. பின்னாடியே ஓடி போய் வாங்க உள்ளே உட்கார், ஒன்னால் எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு எல்லாரையும் உட்கார வச்சிட்டார். அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று வரலாறு படைத்திருக்கக்கூடிய ஒரு தேச தலைவராக வந்தார் என்றால் வகுப்பறை ஒரு இளைஞனை உருவாக்குகிறது. கருவறை பல பிள்ளைகளை உருவாக்குகிறது. அதனால்தான் தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று இல்லங்களையே கோவில்களாக பார்த்த மண் இந்த மண். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாது நாம் மகாகவி பாரதி. அதைத்தான் சொல்கிறேன் நான்.
கருவறையும் வகுப்பறையும் ஒழுங்கார். அதைத்தான் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ராமன் சொன்னார், சொல் வளம். கம்பன் கையாளுகிற போது யாருமே கையாள முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐயா கூட சொன்னார், உட்காந்து பேசலாமேன்னார். பேச்சு நிற்கணும் இல்லையா? ஏன்னா நிற்கிற வலிமையை கம்பன் தருவான். அதாவது அந்த சொல்லினுடைய தன்மை எப்படியே நம்ம பெரிய கம்பன் ஒவ்வொரு இடங்களிலும் காட்டுறான். நான் ஒரு இடம் மட்டும் நான் குறிப்பாக காட்டுறேன், 2 இடம் காட்டிட்டு நான் நிறைவு பெறுறேன். சொல் என்பது எப்பொழுது நம்மிடத்திலே வளமாக வரும் என்றால், எனக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷியரிடத்திலே அதிகமான ஈடுபாடு உண்டு. சொல்லப்போனால் நான் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் பாட நூலாசிரியராக குழு தலைவராக இருந்து தயாரித்த போது தான் அந்த பாடநூல் குழுவிலே முதல் பதிவை நான் தான் செஞ்ச. மனவளக்கலை தொடர்பாக ஒரு பாடத்தை பிள்ளைகளுக்கு வைத்தே தீர வேண்டும் என்று சொன்னேன். ஏன்னா படிப்பு மட்டும் முக்கியம் இல்லைங்க, பண்பாடு தான் மிக மிக முக்கியம். அந்த பண்பாடு என்பது தான் மிக முக்கியம் என்பதைத்தான் ராமபிரான் வசிட்டரிடத்திலே பழிக்க போன போது நடந்த அந்த செய்தி ரொம்ப சாதாரணமான செய்தி இல்லை. நீ யார் என்ற போது அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன்னா எவ்வளவு பெரிய ஆன்மீக புதையல் அதுக்குள்ளே இருக்கு. தன்னை அறியின் தனக்கு ஒரு கேடு இல்லை என்றார் திருமூலர், இல்லைங்களா? இன்னும் அது எவ்வளவோ நியதிகளை தர்மத்தை எடுத்து காட்டுதுங்க கம்பராமாயணம். வால்மீகில இல்லாதவற்றையெல்லாம் சில இடங்களில் கொண்டு வந்து அழகுபட காட்டுகிற கம்பனை நம்ம அங்கங்க பார்க்கலாம். இன்னாருக்கு இன்னது இப்பொழுது நடக்கும் என்று எப்படியோ எங்கே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, அன்றைக்கு அது அப்பொழுது நடந்தே தீரும். நாம் நினைத்தபடி நடப்பதை விட நடத்துகிறவன் ஒருவன் நடத்துகிறான் என்ற பெருமிதத்தையும் கம்பன் பல இடங்களில் காட்டுறான். சொல்லப்போனால் புத்திரகாமேஷ்டி யாகத்தை ஓராண்டு காலமாக செய்து புத்திரர்களை பெறுகிற பெரும் பாக்கியத்தை தசரத சக்கரவர்த்தி பெறுகிறான். ஆனால் தான் பெற்ற பிள்ளைகளுடைய கரங்களினாலே ஈமக்கைங்கரியத்தை செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவனுக்கு வாய்க்கப் பெறவில்லை. ஆனால் எங்கோ காட்டிலே பறந்து கொண்டிருந்த ஒரு பறவை அரசனுக்கு கிடைத்தது ராமபிரானுடைய திருக்கரங்களினால் ஈமக்கைங்கரியம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. இது அன்றைக்கு வருகிற கதை அல்ல. இந்த கதைக்குள்ளேயும் இன்றைக்கு வாழ்வியலிலும் ஒரு நிஜம் இருக்கிறது. சார், 1 வருஷத்துக்கு முந்தைய பெருமாள் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அர்ச்சனை தட்டை கையில் கொடுத்து பட்டாச்சாரியார்கிட்ட கொடுத்து நட்சத்திரம் எல்லாம் வந்து கோத்திரம்லாம் சொல்லி கையில் கொடுத்து அர்ச்சனைலாம் பண்ணிட்டார். கற்பூர தெய்வத்தை ஏற்றிக்கிட்டு வர்றார். இந்த மனசு சும்மா இருக்குதா? அவருக்குன்னு தட்டில் போடுறதுக்குன்னு ஒரு 5 ரூபாயை தனியாக வச்சுருந்தேன். அந்த 5 ரூபாய்க்கு பக்கத்தில் ஒரு 50, அதுக்கும் பக்கத்தில் 100, அதுக்கும் பக்கத்தில் 500. இடையில செல்ஃபோனை எடுத்து வச்சதுனால இது அப்படியே மாறி போச்சு. அந்த 5 தேடுறதுக்குள்ளே நான் பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும். அவரே டென்ஷன் ஆகி அடுத்தது என்னை கடந்து அப்படி போயிட்டு எதிர்பக்கமாக நிற்கிறார். எதிர்பக்கத்தில் 3வது ஆள்கிட்ட தீபாரத தட்டை காட்டி நிற்கிறார். அவர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த நேரம் பார்த்து எனக்கு அந்த 5 ரூபா சிக்கிட்டுது. அதை எடுக்கலான்ற வேகத்தில் முன்னாடி எட்டி பார்த்துருந்த 500 எகிரி போய் அந்த எதிரில் இருந்த 3வது ஆள் காலில் போய் விழுந்தது. அந்த மனுஷன் பார்த்துட்டு நம்மது இல்லை, நமக்கு எதுக்குதுன்னு சொல்லி அதை குனிஞ்சு எடுத்து பட்டாச்சாரியார் தட்டில் போட்டார். தட்டில் போட்ட உடனே அவர் பட்டாச்சாரியர் என்ன பண்ணார், பெருமாள் கழுத்தில் இந்த மாலையை கொண்டாந்து அவருக்கு போட்டார். அன்பானவர்களே, அந்த 500 என்னது? ஆனால் சகல மரியாதையும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் அருளும் அவருக்கு. அப்போதான் நான் நினச்சிக்கிட்டேன், கம்பனை நினச்சிக்கிட்டேன், தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் ஜடாயுக்கு கிடைத்தது என்றால் இன்னைக்கு நாம் போட்டிருந்தால் அது ஒழுங்காக நமக்கு வந்திருக்கும். அதனால்தான் நான் சொல்கிறது, மனம் ஒரு மனிதனை தீர்மானிப்பதே மனம்தான். அந்த மனம் செம்மையாக வேண்டும். மனதிலே மனம் செம்மையானால்தான் நல்ல நல்ல சிந்தனைகள் வரும். மனத்துக்கண் மாசி இளநாதல் அனைத்தரன் ஆகல நேரவெறார் திருவள்ளுவர். அது பிறகுதான் சொல்றார், வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்றார். இந்த மனம் எதை நோக்கி பயணிக்கிறதோ அந்த மனம் மார்க்கம்தான் நமக்கு முக்கியமானது. மனம்தான் தீர்மானிக்கிறது. உயர்வையும் தீர்மானிப்பது அதுதான், தாழ்வையும் தீர்மானிப்பது அதுதான். அவரவருடைய மனத்தினுடைய போக்கில் தான் அவரவர் வாழ்க்கை அமையும்.
ராவணனுடைய மனம் அந்த போக்கில் போச்சு, ராமபிரானுடைய மனம் இந்த போக்கிலே வந்து. இன்று போய் போர்க்கு நாளை வா என்று தனக்கு துன்பம் இழைத்தவனுக்கும் அருள் பாலிக்கிற மனம் இங்கே. யாரேனும் தானாக என்று எதிர்த்து நின்று போராடுகிற குணம் அங்கே. அவருடைய மனம் அதை தீர்மானிக்கிறது, இவருடைய மனம் இதை தீர்மானிக்கிறது. மனம்தான். அந்த மனதை சரிப்படுத்துகிறதற்கு தான் அந்த மனம் அமைதியாக, மனம் தூய்மையாக ஒரு சத்தியத்தின் பாதையிலே, நேர்மையின் பாதையிலே பயணிக்கிற போது அந்த மனம் சஞ்சலப்படாமல் சரியாக இருக்கும். அதனால்தான் அருணகிரிநாதர் சுவாமிகளும் சொன்னார், ஆசா நிகழும் துகளாயன பின் பேசா அனுபூதி பிறந்தது வேண்டார். ஆசையற்ற மனம் சாம்ராஜ்யத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள் என்ற போதும், இல்லை வனவாசம் செல்ல வேண்டும் என்ற போதும் அதை இன்பமாக கருதாமலும் துன்பமாக கருதாமலும் சமநிலைப்பட்ட மனமாக எடுத்துக்கொள்ளுகிற பக்குவத்தை ராமபிரான் இளமை காலத்திலே வளமாக பெற்றதனால்தான் இந்த காவியம் வீறு நடை போடுகிறது என்பதை அழகாக கம்பன் காட்டுவான். மனசு தான் சார், நம்ம மனம்தான் தீர்மானிக்குது. இந்த மனம் தெளிவாக இருந்தால் நம்பிக்கை பிறக்கும். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் அச்சப்படாதே ஆச்சரியப்படாதேன்னு 2 வார்த்தை சொன்னார். அச்சப்பட்டாலும் வளர முடியாது, ஆச்சரியப்பட்டாலும் வளர முடியாது. என்ன ஆழமான சிந்தனை தெரியுமா அது? அதனால்தான் ராமபிரானுடைய முகப்பொலிவை பார்த்தீங்கன்னா அவர் அச்சப்பட்டதும் கிடையாது, ஆச்சரியப்பட்டதும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அவர் அச்சப்படலை. இப்படிப்பட்ட ஒரு மான் இருக்க வாய்ப்பில்லை என்று இளவல் சொன்னபோது கூட இல்லாதன இல்லை இளங்குமரா என்று ஆச்சரியப்படவும் இல்லை. நீங்கள் ஆழமாக உள்ள நுழைய அந்த மாதிரி அம்சங்களை பார்க்கலாம். எனக்கு கதை முக்கியம் இல்லை, கதைக்குள்ளே இருக்கிற விதை தான் மிக மிக முக்கியமானது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், பெரியவர்கள் சான்றோர்களாக இருக்கிறதுனால ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். செங்கல்பட்டு தாண்டி ஒருத்தர் காலையில் 5 மணிக்கு கத்தார் ஏர்வேஸை பிடிக்கணும், பெரிய ப்ராஜெக்ட் சம்பந்தமாக போகணும். 1 மணிக்கு அவருக்கு புறப்பட்டாதான் 1 ஹவரில் ஜேர்னி பண்ணி 2 ஹவருக்கு போகணும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பிடிக்கணும், 3 ஹவருக்கு முன்னாடி போகணுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ 1 மணிக்கு புறப்பட்டு போகணும்னு இவன் வந்திருப்பான்னு சொன்னபோது அவன் அலாரம் வச்சேன், எழுந்திருக்க முடியாமல் டிரைவர் 2 மணிக்கு வந்தார். 2 மணிக்கு வந்தபோது பதற்றத்தோடு இருந்தவர் என்ன பண்ணார், ப்ராஜெக்ட் போச்சுடா, கத்தார் ஏர்வேஸ் பிடிக்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தவர் ரொம்ப கடுமையாக பேசினார். ஐயா கவலைப்படாதீங்க, இப்போ டிராஃபிக் இல்லாத நேரம் நான் வேகமாக போயிடுறேன்னு உட்கார வச்சு அழைச்சி போனால் தாம்பரத்துக்கு முன்னாடி 2 டயரும் பஞ்சர் ஆகி போச்சு. கொதிச்சு போயிட்டார். அவருடைய பதற்றத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிற போது அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தவன் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்து சொன்னான், ஐயா உட்காருங்க, நான் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறேன், இன்னும் 1.5 மணி நேரங்குது, அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம். அவசரமாக கொண்டு போய் பைக்கில் இறக்கின உடனே உள்ளே போனார். இருக்கிற 1.5 மணி நேரத்தில் செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடித்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நேராக உட்காரக்கூட நேரம் இல்லை, நேராக ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டார். 5 மணிக்கு அது புறப்பட வேண்டிய நேரத்தில் அவரும் பயணிக்கிறார். மேலே 32,000 அடி உயரம் போய் சமநிலைக்கு வந்த பிறகு ஒரு சிக்னல் கிடைச்ச பிறகு தான் மனசில் சந்தோஷமாக நினச்சார். நடந்ததெல்லாம் அப்படியே நினைவு கூறுறார். அடடா 1 மணிக்கு வர சொன்னவன் லேட்டாக 2 மணிக்கு வந்தான், பதறி போனேன், முடியலையே நினச்சி வேகமாக வந்தான், சந்தோஷப்பட்டேன். தாம்பரத்துக்கு முன்னாடி 2 டயரும் பஞ்சர் ஆகி போச்சு, ஐயோ போச்சுடா வாழ்க்கைன்னு நினச்சேன். எங்கேருந்தோ ஒருத்தன் கடவுள் மாதிரி என்னை பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு கொண்டாந்து விட்டான் பத்தியா. அந்த பையனுடைய செல் நம்பர் கூட வாங்காமல் வந்துட்டோமே, ஆனால் ஒன்று திரும்பவும் அவனை பார்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு விமானத்தில் உட்காந்து நினச்சிக்கிட்டே இருறார். 10 நிமிஷம் பொறுத்து பைலட்டு சொன்னார், எதிர்பாராத வகையில் ஃப்ளைட்டில் கோளாறு வந்துடுத்து, அவங்கவுங்க பாராசூட்டை கையில் எடுத்துங்கன்னு அந்த எமர்ஜென்சி கேட்டு ஓரமாக இருங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன், அவங்கவுங்க தப்பிங்க, பிழைக்கிறவன் பிழைங்க, போகிறவன் போங்கன்ட்டான். இப்போ அவருடைய மனசு என்ன வேகப்பட்டது தெரியுமா? அடடா கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அதனால தான் டிரைவரையே லேட்டாக வர வச்சான், நான் போகக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணியிருந்தான், நான் தான் மீறி வந்தேன், அதையும் மீறி வந்தாலும் 2 டயரை பஞ்சராக்கி போவாதரான்னு என் பகவான் தடுத்தார், அதையும் புரிஞ்சிக்கல. எங்கேருந்தோ ஒருத்தன் எம மாதிரி வந்து என்னை கூப்பிட்டு வந்தானேன்னா 10 நிமிஷத்துக்கு முந்தி தான் அவனை கடவுள்னு சொன்னான்.
அதே பார்த்து அடுத்த 10 நிமிஷத்தில் அவனை யமன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? ஒருத்தனை கடவுளாக பார்க்குறதும் நம்ம மனசு தான், ஒருத்தனை யமனாக பார்க்குறதும் நம்ம மனசு தான்னா, சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாற் போல மனம் செயல்படும் என்றால் அந்த மனதை சமப்படுத்துவது தான் கம்பன் சொல்லுகிற மிகப்பெரிய சிறப்பு. அந்த மனம் தெளிவாக இருக்கணும், மனம் ஒரு தீர்மானத்தை நோக்கி போகணும். அதனால தான் சார் ஒரு இக்கட்டான நெருக்கடி, அந்த நெருக்கடியை கவி சக்கரவர்த்தி கம்பன் எப்படி சமாளிக்கிறான்றது தான் நான் கம்பனில் படிக்கிற போதே ரொம்ப ரொம்ப என்னை அதிசயப்பட வைத்தது மட்டுமல்ல, ஆச்சரியப்பட வைத்தது மட்டுமல்ல, அதனுடைய ஆழத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு அந்த இடம், அந்த சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சது. சூழ்நிலை ஏன்னா இன்னும் கூட சொல்கிறேங்க, நம்முடைய உடலில் நோய் வருதா, அந்த நோய்க்கு உணவு என்பதை காரணத்தை விட உணர்வு தான் அதிகமான காரணம் என்பது என்னுடைய நம்பிக்கை. உணர்வை பண்படுத்தணும், உணர்வை மென்மைப்படுத்தணும். உணர்ச்சி விடப்படுகிற போது மனிதன் தன்னுடைய உதடுகள் கூட தவறு செய்யும். கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பு திருடியவன் கிடைத்து விட்டான் என்று சொல்ல போது அதை கொண்டு ஊடலை தீர்க்கலாம் என்று உணர்ச்சி வசப்பட்டதனால்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் உதடுகளால் தவறு இழைத்து விட்டான். கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவா என்று சொல்லிட்டோம். அப்போ உணர்ச்சி வசப்படுகிற போது நம்ம இயல்பாகவே உணர்ச்சி வசப்படுறோம், அப்பப்போ உணர்ச்சி வசப்படுறோம் இல்லையா? அந்த உணர்வை மென்மைப்படுத்தினால்தான் மேன்மைகள் பிறக்கும். என்ன கார்காலம் கழித்து சீதை பிராட்டியை தேடுகிற திருப்பணியில் நாங்களெல்லாம் வருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு சென்றவன் சுக்கிரீவன். 70 வெள்ளம் சேனை வானர சேனைகளோடு வந்து பிராட்டியை தேடுகிற பணியிலேயே நாங்கள் ஈடுபடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு போன சுக்கிரீவன் மது மயக்கத்திலே கிடக்கிறான். கதை உங்களுக்கு நல்லா தெரியும். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் சுக்கிரீவன் இப்படி செயல்படுகிறானே என்று இளவலை பார்த்து எடுத்துரைக்கிறார் ராமபிரான். சென்று கொன்று வா என்று சொல்லுகிறார். நன்றி கொன்றவனை, அரு நட்பினை நார் அறுத்தவனை. என்ன உலகத்திலேயே இந்த 2 உயர்ந்த பண்புகள், ஒன்று நன்றி, இன்னொன்று மன்னிப்பு. 2 விஷயம். பல விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா 2 விஷயத்தை கடைபிடிக்கணும். ஒன்று பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்காமல் தடுப்பதற்கு 2 வேணும். ஒன்று மௌனம், இன்னொன்று புன்னகை. கடைபிடிச்சு பாருங்க, வீட்லேயும் சண்டை வராது, வெளியிலையும் சண்டை வராது. ஒருத்தன் ஏறி பாடுறான்னா நம்ம மௌனமாக இருந்துடணும். எவ்வளோ நேரம் தான் அவனே பேசுவான், பேசிட்டு அவனே ஓரளவுக்கு சரண்டர் ஆகிடுவான். இன்னொன்று புன்னகை. அதை விட ஒரு ஆயுதம் உலகத்திலே கிடையாது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க, புன்னகையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அந்த புன்னகைக்கு இருக்கிறது. சார் எதிரி சரண்டர் ஆகிடுவான் சார். சேரில் உட்காந்துக்கிறார் ஹஸ்பண்டு, அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? அதை விட எனக்கு என்னடி வேணும்னா 2 பேருமே சிரிச்சிட்டாங்க சார். சிக்கலை தீர்ப்பதற்கு புன்னகை மிகப்பெரிய காரணம். சிரிச்சு பாருங்க, பிரச்சனையே வராது. மௌனமாக இருந்து பாருங்க, பிரச்சனை டெவலப் ஆகாது. அதனால் எந்த ஆயுதங்கள் மிகப்பெரியது. அதே மாதிரி நன்றி, நட்பு. உலகத்திலே நட்பு மாதிரி உள்ள ஒரு அம்சம் உண்டா? அதனால்தான் சுக்கிரீவனை நண்பன் என்று நம்பினார். இருக்கிற பெரிய அருமையான சபை என்பதனால சொல்ல. நம்மெல்லாம் சின்ன வயசில் படிக்கிற போது நமக்கு முதலாக பலப்பம் கொடுத்தாங்க, சிலேட்டு கொடுத்தாங்க, ஒரு டஸ்டர் கையில் கொடுத்தாங்க, தப்பாக எழுதும்போது துடைச்சோம். அப்புறம் ஒரு A4 ஷீட்டு கையில் கொடுத்தாங்க, ஒரு பென்சிலை கொடுத்தாங்க. எந்த பெற்றோரும் பிள்ளைகளுக்கு முதலாக கல்வி பயில்வதற்கு பேனா கொடுத்த வரலாறே கிடையாது. பேப்பர் கொடுப்பாங்க, பென்சில் கொடுப்பாங்க, கூடவே ஒரு ரப்பர் கொடுப்பாங்க. அப்போ இந்த பென்சில் எழுதுகிற போது தவறு செய்யும், தவறு செய்கிற போது ரப்பர் முந்தி வரும், தப்பு அப்படின்னு அதை எரேஸ் பண்ணிவிட்டு அதை அழிச்சிடும். சரியாக எழுது, சரியாக எழுது. அந்த பென்சில் சரியாக எழுதுகிற வரையில் ரப்பர் செயல்படும். அது மாதிரி பென்சிலுக்கும் ரப்பருக்கும் ஒரு நட்பு உண்டு. உலகத்தில் நண்பன் தவறு செய்கிற போது அதை எவன் ஒருவன் இந்த ரப்பரை போல திருத்துவதற்கு முற்படுகிறானோ அவர்கள்தான் தலை சிறந்த நண்பர்கள் என்பதை எழுதுகிற பொருளிலேயே நமக்கு எடுத்து சொன்னார். அதனால்தான் அவங்க தலை சிறந்த நட்பு என்பதனால்தான் அதை ஏன் தனியாக வைப்பானுன்னு இப்போ பென்சிலுக்கு பின்னாடியே அதை ஜாயின் பண்ணிட்டான் இல்லையா? 2 இணைபெரியாத நண்பர்களாக இன்றைக்கு செயல்படுது சார்.
அதனால தான் நான் நன்றி கொன்றவனாக இருக்கிறான். உலகத்திலேயே என் நன்றி கொன்றாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இதை விட திருவள்ளுவரை விட யாரால உலகத்தில் இந்த நீதியை சொல்ல முடியும்? உலகத்திலே ஜெயிக்கணும்னா அந்த நன்றி உணர்வு தான் வேணும். அதனால்தான் செஞ்சோற்று கடந்திருப்பதற்காக என் உயிரையும் கொடுப்பேன்னு அந்த செய் நன்றிக்காக வாழ்ந்த கர்ணனுடைய வரலாற்றை பாரதம் காட்டுகிறது என்றால் நன்றி காப்பாற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய பண்பு இல்லையா? அந்த பண்பை மறந்துட்டான். பண்பு மறந்தவனை கொன்று வருவதிலும் குற்றமில்லை என்பதற்காகத்தான் இலக்குவனை பார்த்து ராமபிரான் சொல்றார், நன்றி கொன்றவனை அரு நட்பினை நார் அறுத்தவனை கொன்றுவார். கொஞ்சம் லேசாக சொன்னாலே போதும், இளைய பெருமாள் சும்மா இருக்க மாட்டார். அவர் தூண்டி விட்டார். அவரோட என்ன பண்ணார், வில்லை அம்பன் கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக அவ்வளவு ஆக்ரோஷமாக வரார். இந்த சீனை தான் நம்ம கம்பன் அழகாக காட்டுறார். கோப ஆவேசத்தோடு சுக்கிரீவனுடைய அரண்மனைக்கு தேடி வருகிறார் இளைய பெருமாள். இதை எதிரில் வரக்கூடிய ஆஞ்சநேயர் பார்த்துட்டார். ஆஞ்சநேயருக்கு அனுமான் ஒரு பேர் உண்டு. என்ன? அனுமானிப்பதிலே வல்லவர். அனுமானிப்பதிலே வல்லவர் என்பதனால்தான் அவருக்கு அனுமான்னு பேர். அந்த முகக்குறிப்பை பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொண்டார். ஒரு செகண்டில், ஒரு வினாடி பொழுதிலே நடந்தது என்னன்றதை யூகித்து கொண்டார். பெருமான் கோபத்தோடு வருகிறார். இந்த கோபம் நேரடியாக சுக்கிரீவனை சந்திக்கால் சுக்கிரீவன் கதியை நம்மால் காப்பாற்ற முடியாது என்ற கட்டாயம் அங்கன்றதை உணர்றார் இல்லையா? நடந்திருக்கிற நிலைமை அப்படி. அதனால்தான் கம்பன் என்ன சொல்றான், நமக்கு சொல்ல வேண்டிய பாடம், கோபப்படுகிற போது, உணர்ச்சி வசப்படுகிற போது மனதை நிதானப்படுத்துவோம், ஒரு நிமிடம் அதை யோசிப்போம். அதனால்தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலையில் அதை குறிப்பிடுவார். ஐந்தொழுக்க பண்பாடுன்னு ஒரு 5 அம்சங்களை சொல்லுவார். அதிலே சினம் தவிர்த்தல்னு சொல்லுவார். அந்த சொல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவலை ஒழிப்புன்னுவார். சினம் தவிர்த்தல், சினத்தை தவிர்த்துரு. கூடுமான வரைக்கும் சினம், கோபப்படணும். சுயமரியாதைக்கு இழுக்கு நேரிடுகிற போது கோபம் வரும். அந்த கோபத்தை தான் பாரதி ரௌத்ரம் பழகு என்று சொன்னான். என்னுடைய உடைமைக்கும் உரிமைக்கும் சோதனை வருகிற போது அப்பொழுதும் எனக்கு கோபம் வரணும், நியாயமான கோபம் அது. அது ரௌத்ரம் பழகுன்னா. சினம் தவிர்த்தல், எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கேதான் வெளிப்படுத்தணும். எல்லா இடத்திலும் சினம் ஆபத்தானது. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னார் திருவள்ளுவர். சில கோபம் வர்றதுக்கு எந்தெந்த இடம்னு கிடையாது. ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து டாக்டர் வெளியில் வர்றார், ஏதோ ஒரு ஸ்கேன் கருவி ஒழுங்காக ஒர்க் பண்ணல, டென்ஷனில் அப்படி ரொம்ப கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்கின மிஷின் ஒர்க் ஆகலையே கோபத்தில் வெளியில் வர்றார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேட்டு வாங்கியிருந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினவன் அந்த நேரத்தில் அவரை பார்த்துட்டு ரிசப்ஷன்லேருந்து ஓடி வந்து, என் தெய்வமே நான் உங்ககிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன், ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன்னா, நீ எப்படி இருப்ப? அவன் ஆப்ரேஷன் டேட்டே கேன்சல் பண்ணிட்டான். டாக்டரே சொல்லிட்டாரு நம்பிக்கை இல்லாதுன்னு. அந்த நேரம் போய் கேட்கலாமா? கோபப்படுகிற போது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை கூட என்னன்னு நமக்கே தெரியாது சார். அது அந்த முகக்குறிப்பை பார்த்தே தெரிஞ்சுக்கினார் பாருங்க, அனுமானிச்சிட்டார். இனி நடக்க போவதையும் தீர்மானிக்கிறார். அதனால தான் என்ன பண்ணாரு, ஒரு நாடகத்தை நிகழ்த்துகிறார் அனுமன். கம்பன் விளையாடுற கவிதை விளையாடுகிற இடம் இது. கம்பன் கவிதை விளையாடுகிற இடம் இது. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். கவிதை என்ற சொல்லிலேயே 3 அம்சங்கள் இருக்கு. முதல் எழுத்தை நீக்கிவிட்டால் விதை, கடைசி எழுத்தை நீக்கிவிட்டால் கவி, நடு எழுத்தை நீக்கிவிட்டால் கதை. ஒரு கவியில் கதையை விதையாக்கினால் அது காலத்தை வென்று நின்று சமுதாயத்திற்கு வழிகாட்டும் என்பதுதான் கவிதை. என்ன அழகா எழுதியிருக்கிறான் கவிதை. சார் நீங்கள் கவிதையெல்லாம் பெருசாக எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்னம்மா எழுதுறான்? நீங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தை கொடுங்க ஐயா. மார்க்குன்னு 100 மார்க்கு நோக்கியே பயணம் பண்ணாதீங்க. மதிப்புன்னு தேடுங்க. அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்க. நான்லாம் ரொம்ப ரசிப்பேன் ஐயா. நிறைய கம்பனை உருவாக்கியிருக்கேன். பெரிய தொடர் வேதனா தான் கம்பன் கிடையாது. சின்ன விஷயங்கள் எழுதினா கூட கம்பன் தான். 1.5 வரியில் தூக்கி சாப்பிட்றான் சார். திருவள்ளுவரே தாண்டுறான் சில பேர்லாம்.
ஒரு 2 பைக்கை பார்க்குறான், அதை எழுதுகிறான், சுசுகி பறக்குது, யமஹா போட்டி போடுது. இவன் எழுதுகிறான், சார் சுசுகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். இதை விட என்னங்க எழுத முடியும்? அந்த சூழ்நிலையை அப்படியே அழகாக கொண்டாந்து படம் பிடிச்சு காட்டுறான் பார்த்தீங்களா? அதை அழகாக ரசிக்கணும். அப்போ அனுமான் என்ன நினைக்கிறார்? இந்த நேரத்தில் இவன் நேருக்கு நேராக ஒரு கோபமும் இன்னொருவன் சந்தித்தால் இவன் கோபம்தான் வெளிப்படுமே தவிர ஜெயிக்குமே தவிர இவரை வெல்ல யாராலும் முடியாது, குழப்பத்தை யாராலும் நீக்க முடியாது என்று கருதி அங்கே ஒரு மடை மாற்றம் செய்கிறார். அப்போ இந்த கோபத்தோடு வருகிற மனம், அந்த மனதுக்கு உரியவர் இளைய பெருமாள். இந்த கோபத்துக்கு மருந்து எது? அதான் என்ன அழகான சிந்தனை தெரியுமா? அந்த கோபத்தை மாற்றுவதற்குரிய, குணமாக்குவதற்குரிய மருந்து எது? இதை தாங்க நம்ம லைஃப்பில் கடைபிடிக்கணும். உண்மையை சொல்கிறேன். இதை கணவனும் மனைவியும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆசிரியரும் மாணவர்களும் இந்த முறையை பின்பற்றினால் வாழ்க்கை முழுவதும் ஜெயம் ஜெயம் ஜெயம், வெற்றி 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 தான். வீழ்ச்சிக்கு வழியே கிடையாது. என்ன கருதுதார்? இவரை அந்த கோபத்தை குணமாக மாற்றணும்னா ஒரு வேலை செய்கிறார். வாலியினுடைய மனைவியாகிய தாரையிடத்திலே போய் முறையிடுகிறார் அனுமன். அம்மா, இளவல் கார்காலம் கழித்து வருகிறேன் என்று வாக்குறுதியை மறந்துவிட்டு நம் நாயகன் மறந்ததனால் அவரை அழைத்து ஏன் வரவில்லை என்று கேட்பதற்கு கோபத்தோடு இளவல் வந்து கொண்டிருக்கிறார். அவரை குணசாலியாக மாற்றுகிற பெருமையும் சிறப்பும் உங்களிடத்தில் தான் இருக்கிறது, அந்த அம்மா இடத்துல வென்றார். இப்போ நான் என்ன செய்யணும்? என்ன செய்வீங்களோ தெரியாது, அவருடைய கோபத்தை மாற்றணும். அங்கேருந்து நேராக மறைமுகமாக நிற்கிறார். என்ன கம்பன் காட்டுறான் பாருங்க அந்த சீனை. மறைமுகமாக அப்படி நிற்கிறார். வேகமாக இளைய பெருமாள் உள்ள வர்றார். அந்த அம்மாவினுடைய வாயிலிருந்து கம்பனுடைய வரியை வெளிப்படுத்துகிறார். கம்பனிலேயே தலை சிறந்த கவித்தொடர் என்று நான் நம்புறது இந்த இடம்தான். ஐயனி ஆழிவேந்தன் அடியினை பிரிகலாதா எய்தியது என்னை என்றால் இசையனும் இணைய சொல்லாள். எப்படிங்க? யாருடைய கோபத்தை எப்படி குணமாக்க வேண்டும் என்ற அந்த மந்திரம் தாரைக்கு தெரிந்திருக்கிறது. யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். சீனாவில் ஒரு பெரிய ஹாலில் மூத்த பெருமக்கள் உட்கார்ந்துங்கிறாங்க. ஒரு சொற்பொழிவாளர் 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படின்னு பேசுகிறார். ஒருத்தம் கூட கைத்தட்டல. ஏன்னா எல்லாம் 120 தாண்டினது. அவனுக்கு 100 பற்றி எதுக்கு கவலை? யாருக்கு எந்த சபைக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். கேட்டார் விணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். சொல்லு சாதாரணமானது இல்லைங்க. சொல்லு சாதாரணமானதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு உலக மேட்ச கேப்டன், அதாவது தோனி, கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுகிற தோனி தலைமையில் வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. சில ஆண்டுகளுக்கு முந்தி கடைசி ஓவர், கடைசி பால், சந்திக்கிறவர் தோனி. இந்தியா ஜெயிக்கணும்னா 4 ரன் வேணும். பால் போடுறவன் அவரை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு வைராக்கியமாகறான். சுற்றி 11 பேர் இவனை கேட்ச் பிடிச்சாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறான். எப்படி இருக்கு சூழ்நிலை? எந்த பதற்றத்தில் இருப்பார் தோனி? ஒரே பாலில் தான் தேசத்தின் உயிர் இருக்கு. அப்போ 10,000 பேர் சுற்றி வேடிக்கை பார்க்குறவங்கள இந்தியர்கள் பல்லாயிரம் பேர் இருக்காங்க. தோனி அந்த பாலை சந்திப்பதற்கு தயாராகிற போது, அவனும் வீசுவதற்கு தயாராகிற போது, அந்த இந்தியவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்றார்கள். அது தோனியின் செவி வழியாக இதயத்தில் பாய்ந்து உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து 4 ரன் 6 மாற்றி இந்தியாவை வேர்ல்டு கப் வாங்க வைத்தது என்றால், அன்பானவர்களே, ஒரு சொல் ஒரு மனிதனையே தெய்வமாக்கும். எவ்வளவு ஆற்றல் இருக்குது. அதனால்தான் பொதுவாக நம்ம எல்லாரையும் வாழ்த்துவோம்.
நான் அறிந்த 42 மொழிகளிலே வாழ்த்துவதற்குரிய வளமான மொழி தமிழ் மட்டும்தான் என்று அறிஞர் கால்டுவெல் எழுதி வைத்திருப்பதையாவது நாம் பின்பற்றுவோம். என்ன அழகான வாழ்த்து நம்ம இடத்துல இருக்குது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொல்லிக் கொடுத்த மண் இது. நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னு பாடிய மண் இந்த மண். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஒன்றி சினமெனும் சரக்கை ஏற்று செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணு உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே என்று பாடிய மண் இந்த மண். தேவாரமும் திருவாசகமும் திருவாசகம் மலர்ந்த பூமி. இங்கே மனிதன் பண்படவில்லை என்றால் மனம் புனிதமடையவென்ற உலகத்தின் எந்த நாட்டிலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணெய் வளங்கள் அந்நிய மண்ணிலே இருக்கலாம், எண்ணெய் வளங்கள் இந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தம். நம்ம எண்ணங்கள் புனிதமானது. அதனால்தான் இத்தனை ஆண்டுகள் 75வது பவள விழா கொண்டாடிய இந்த பாரத பூமி ஒரு அடி மண்ணுக்காக கூட உலக நாட்டின் மீது படையெடுக்க விரும்பாத, அந்நிய மண்ணை கவர விரும்பாத ஒரே ஆன்மீக பூமி நம்ம பூமின்றதை மறந்துடக்கூடாது. என்ன அழகு இருக்குது, என்ன ஆனந்தம் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் நாளைக்கு கேளுங்க. 8லேருந்து 8:30க்குள்ளே கல்யாண மாலையில் ஹூஸ்டனில் அமெரிக்காவில் 3 மாதத்துக்கு முந்தைய நான் பேசின பட்டிமன்றம் வருது. எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறோம் நாங்கள். அத்தனை நாடுகளிலும் காணாத ஒரு பேரின்பம், மனசாந்தி, மன நிம்மதி, மன நிறைவு, எல்லாம் அவனால் என்கிற உணர்வு இந்த மண்ணுக்கு மட்டும்தானே சொந்தமாக கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் எதிர்த்தவனை ஒரு அனுமன் அப்படி நினச்சிருக்கலாம். இதோ கோபமாக வராரு இல்லை இளவலே, இவரை நான் தடுக்கிறேன், ஏன்னா அவனும் ஆற்றல் வாய்ந்தவன். கம்பன் காட்டுற இடத்தை எவ்வளோ அழகு பார்த்தீங்களா. ஒரு ஆற்றலாளனை இன்னொரு ஆற்றலாளன் எதிரிலே சந்தித்தால் என்ன ஆகும்? மோதல் தான் வரும். இவரை மோதுவதற்காக நான் விரும்பவில்லை. நான் பலசாலி, என்னை பார்த்தாலே அவருக்கு கோபம் வரும். நானும் பலசாலி, அவரும் பலசாலி, 2 பலசாலி சந்திச்சுக்கிட்டா பிரச்சனை பெருசாகுமே தவிர இப்பொழுது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் அது, பெரிதாக்கிற இடம் இல்லை. அதனால்தான் தாரை இடத்திலே போய் மண்டியிடுகிறார் அனுமன். நீங்கள் தான் அதை சமாதானப்படுத்தணும். அந்த அம்மா அங்கே நிற்கிறாங்க. யாருக்கு எப்படி சொல்லணுன்ற ஒரு இங்கிதத்தை, உலக பார்வையை, வாழ்வியல் உண்மையை கம்பன் காட்டுகிற இடமையா. கதை ஓட்டத்துக்காக வந்ததாக நான் கருதவில்லை. அது எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சொல்வதாகத்தான் நான் கருதுகிறேன். என்ன சொன்னார்? ஐயனி ஆழிவேந்தன் அடியனை பிரிகலாதாய் எய்தியது என்னை என்றால் இசையினும் இனிய சொல்லாள். அவனை மாத்திர சக்தி எந்த சொற்களுக்கு இருக்கிறது என்பதை அறிவுபூர்வமாக, சிந்தனை பூர்வமாக தாரையின் மூலமாக கம்பன் சொல்றான். வேற எந்த செய்தியும் சொல்லலை. என்ன சொன்னாரு? நீ எப்பொழுதுமே ராமபிரானுடைய திருவடியை பிரிஞ்சு வரமாட்டேயே, இப்ப எப்படி பிரிஞ்சு வந்தேன்ன உடனே ராமபிரானுடைய எண்ணம் ஞாபகம் வந்துடுத்து அவருக்கு. கும்பகோணத்தில் போய் ரோட்டரி மீட்டிங்கில் பேசுறதுக்கு போயிட்டு நேரம் இருக்குது அதிகமாகுன்னு சொல்லி கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு வெத்தலை பாக்கு தட்டு வாங்கினேன். அதில் வெத்தலை இல்லை, பாக்கு இல்லை. என்னடா தம்பி வெறும் தேங்காயும் பழமுங்குதுன்னு 3வது பெட்டிக்கடையில் போடணும். அங்கே ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு கொடுறான்னு 3 வெத்தலையும் 2 பாக்கு வச்சான். கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு அவன் சொன்னான். அன்னைக்கு நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடையை வைக்கிறேன்னா. அப்போ தான் நான் கேட்டேன், நீ யாருன்னு. நான் குரோம்பேட்டையில் உங்ககிட்ட தான் படித்தேன்னா. அப்போது ஒரு ஞாபகம் எங்கே கொண்டு போய் மறுபடியும் எனக்கு குரோம்பேட்டை ஸ்கூலுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டுது. ஏன்னா என் தொடர்பான செய்தியை சொல்கிறான் இல்லையா, என் தொடர்பான செய்தியை பரிமாறுகிற போது எனக்கு எண்ணம் அதில் தான் போகும். அப்போ எவ்வளவு உளவியல், சைக்காலஜி. ஃப்ராய்டு சொல்வார், மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம். மேல்மனம் என்னை பற்றிய சிந்தனைகளையே கொள்ளும், நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றிய சிந்தனைகளை மேற்கொள்ளும். ஆழ்மனம் தான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பை உடையவது ஆழ்மனம்தான். இந்த ஆழ்மனதிலே இந்த பரம்பொருளை தாங்கிக் கொள்ளுகிறவன் தான். வெள்ளத்தை நோக்கி பள்ளத்தை நோக்கி வெள்ளம் போவது போல உள்ளத்தை பள்ளமாக்கி கொண்டால் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு என்ற திருமூலருடைய படி. காஞ்சிபுரத்திலே காடவர்கோன் கட்டிய நிஜ கோயிலுக்கும் எழுந்தருள முடியாது என்று கருதி அதே நாளில், அதே நட்சத்திரத்தில், அதே நேரத்தில்
ஒருவன் பிரம்மாண்டமான கோயிலை திருநின்ற ஊரிலே கட்டியிருக்கிறான், அந்த கோயிலுக்குத்தான் நான் எழுந்தருள்வேன் என்று பெருமான் சொன்னபோது அந்த கோயில் எங்கே என்று அவன் அரசன் தேட 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 பூசலார் நாயனார் மனக்கோயிலில் கட்டியிருக்கிறான். உண்மை அன்றைக்குத்தான் தெரிந்தது என்றால் நிஜ கோயிலை விட மனதை கோயிலாக்குகிறவன் தான் மகத்துவமான பக்தன் என்பதைத்தானே அது காட்டுகிறது என்றால் அந்த மனமாற்றத்துக்கு உரிய சொல்லியா அழகையாது. நீ எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியை பிரிய மாட்டாய, எப்படி பிரிந்து வந்தாய்? அவ்வளோதாங்க, வந்த நோக்கமே மறந்து போச்சு அவனுக்கு. நாம் எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம்? நிறைய பேர் சில நேரங்களில் அப்படி தான் போவோம். நான் கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்குறேன், திருப்பதி பெருமாள் சன்னதிக்கு போயிருப்பீங்க, ஏழுமலையான் சன்னதிக்கு போயிருப்பீங்க. சிரமப்பட்டு கியூவில் நின்று எல்லாம் உள்ளே போய் ஜெகஜோதிய பெருமான் காட்சி கொடுக்கிற திவ்ய தரிசனத்தை பார்க்குற போது யாராவது நினைச்சதெல்லாம் வேண்டனீங்க? பட்டியல் வச்சுருந்துருப்போம், இதை வேண்டணும் அதை வேண்டணும்னு. ஒன்றுமே வேண்ட மாட்டோம், அப்படியே வந்து வெளியில் நினைப்போம். ஏன்னா அது அத்தனையும் மறந்துடும். அதுதான் இந்த மனம் எதில் லயிக்கிறதோ அந்த நோக்கத்தை கூட அது மறந்துடும். அதுதான் அந்த மனதினுடைய மகத்துவம். பறந்து விரிந்து கிடக்கிற சூரிய கிரண கதிர்களுக்குள்ள நெருப்பு சக்தி இருக்கிறது, ஆனால் அது பற்றுவதில்லை. ஒரு குவிலன்ஸ் மூலமாக கீழே ஒரு பேப்பரையே தேங்காய் நேர வச்சிங்கன்னா அது எங்கே நெருப்பு வரும் இல்லையா? சூரியனை போன்றது தான் அந்த மனம். இந்த மனதை ஒருமுகப்படுத்துவோம். ஒருமுகப்படுத்துகிற போது அங்கே ஒரு மிகப்பெரிய வல்லமை சக்தி சத்தியமாக பிறக்கும். சத்தியமாக பிறக்கும். அதுக்கு பேர் தான் தியானம்னு பேர். இந்த மனதை ஒருமுகப்படுத்தணும். காலால் நடக்கிற கால்நடைகளுக்கு கால்நடைகள்னு பேரு, மனதால் நடப்பதனால் தான் மனிதனுக்கு மனிதன்னு பேரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்றை சந்தித்து அகிம்சாவிலே ஏன் ஜீவான்ய ஒழுக்கத்தை கைபிடித்து கடையெடுத்து எந்த உயிருக்கும் ஆபத்தில்லாமல் நான் விடுதலை பெறுவேன் என்ற ஒரு உயரிய நோக்கம் நிறைவேறுமா என்று எல்லோரும் கேள்வி கேட்ட போது நிறைவேற்றுவேன் என்று இது நிறைவேற்றிய பெருமை அண்ணல் காந்தியடிகளுக்கு இருந்த வரலாறு தானே நெல்சன் மண்டேலாவுக்கும் போனது. சார், இது சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை இந்த மனம் தீர்மானிக்கணும். அதை மனம் தீர்மானித்து விட்டால் அந்த மார்க்கங்கள் தானாகவே வரும், சாதிக்க முடியும். அதனால்தான் இந்த மனதை மடைமாற்றம் செய்கிறதுக்கு கம்பன் பண்ற உத்தியா அருமையான உத்தி. இது மாதிரி யாராலும் எந்த கவிஞனாலும் எழுத முடியாது. கவி ஓட்டத்தில் என்ன வேணாலும் எழுதிடலாம். எதிர்வரப்போகிற பெரிய பிரச்சனையை எளிமையாக்கிற அழகான சாகசமையாது, அழகான சாகசம். அப்போ அவனுடைய மனமெல்லாம் போயிடுச்சு. அப்போ ராமபிரான் இப்போ என்ன பண்ணுறாரோ, உட்கார்ந்தாரா, நிற்கிறாரா, உறங்குறாரா, வேதனைப்படுறாரா, காய்கறி சாப்பிட்டாரா, கனி சாப்பிட்டாரா, என்ன சாப்பிட்டாருன்றது திரும்ப அத்தனை எண்ணங்களும் அங்கே பறந்து போனதுனாலே வந்த வேலையை மறந்துட்டான் இலக்குவன். இதாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை. மறந்துட்டு என்ன பண்ணா, அந்த இடம் அடுத்த இடம் நம்ம அனுபவிக்க வேண்டியது அது இடம். இந்த இடம் கவிஞன் கவிதை எப்படி விளையாடுது தெரியுங்களா? அன்பானவர்களே, உங்களை வணங்கி கேட்குறேன், இந்த இடத்தை எடுத்து கூட நாளைக்கு படித்து பாருங்கள். அந்த சொல்லு இவர் உள்ளே வந்தார், அந்த அம்மா தூரமாக நின்று ஒரு தூண் மறைவிலிருந்து சொல்கிறாங்க, ஐயனி ஆழிவேந்தன் அடியனை பிரிகலாதா எழுதியது என்னை என்றால் இசையினும் இனிய சொல்லாள். இந்த வார்த்தை காதல விழுது, முகத்துக்கு நேராக வரல, காதல விழுது. காதல விழுந்து உள்வாங்கி கொண்ட இலக்குவன் அடுத்த கட்டம் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஆர்கோலோ உரை செய்தார் என்று. எப்படிங்க டர்ன் பண்றார் சார்? நமக்கு இப்போ நம்ம உள்ள போறோம், ஒருத்தர் அங்கே சைட்ல இருந்து பேசுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாதையை கழுத்தை அப்படி திருப்புவோம்ல, யாருன்னு திருப்பி பார்ப்போம்ல. அதை வார்த்தையிலே கம்பன் வெளிப்படுத்துறான். எப்படியா? ஆர்கோலோ உரை செய்தார் என்று. யார் இந்த வார்த்தையை சொல்றதுன்னு இப்படி திரும்பி பார்த்தாராம். பார்த்த உடனே அருள் வர சீற்றம் மக, ரெண்டே சொல்லல முடிச்சிட்டார். கண்டனன் கற்பினுக்கணிய என்றது போல இந்த இடத்துல ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டார். ரொம்ப நீட்டணும்னு அவசியம் கிடையாது. அருள் வர, ராமபிரானை நினைத்த மாத்திரத்தில் அவனுக்கு அருள் வந்துட்டது. சீற்றம் மக, கோபம் போயிட்டது. இதை மாதிரி ஒரு அழகு எந்த கவிஞனாலும் எங்கேயும் படைக்க முடியாது.
ஒருவேளை கம்பனே மறுபடியும் பிறந்தாலும் அவனேலாம் பாட முடியாது. சில அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நாமே கூட நிகழ்த்தி இருப்போம். நாமா பண்ணோன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு வரும். ஆர்கொலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் மக பார்கொலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த வடிவினாளை ஏர்கொலாம் இறைமுகம் எடுத்து நோக்கி அப்படியே பார்க்கறான் அந்த தாயை. தாரை வெள்ளாடை உடுத்தி கொண்டு தன்னுடைய கணவனாகிய வாளை மறைந்ததனாலே அவள் வெள்ளாடை உடுத்தி ஒரு தமிழனுடைய பண்பாட்டினுடைய வாழ்க்கை அம்சத்தையும் அங்கே கம்பன் பொறித்து வைக்கிறான். வாழ்நாளிலே ஒரு பெண்ணுக்கு ஏற்றம் அத்தனையும் தருபவனுடைய கணவன் என்ற ஒரு பண்பாட்டை நெறிகாத்தும் பூமி இது பூமி. இன்னும் சொல்ல போனால் இவன்தான் உன் கணவன் என்று குறிப்பிட்டு சொன்ன பிறகு திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே அவன் போர்க்களத்தில் நாடு காப்பதற்காக புறப்பட்டு மாண்டு விட்ட பிறகு மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன், என்றைக்கு அவன்தான் என் கணவன் என்று சொன்னீர்களோ அவன்தான் என் நினைவில் முழுவதும் நிறைந்திருப்பவன், எனக்கு திருமணம் வேண்டாம் என்று மறுத்த திலகவதியார் வாழ்ந்த புண்ணிய பூமியா இந்த பூமி. என்ன கலாச்சாரம், என்ன நாகரிகம். வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்ட போது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். ஒரு புனிதமான மண்ணியா, புனிதமான பூமியா. இந்த பூமியில் இன்னைக்கு என்னென்ன தலைகீழ போகுது, வருத்தமாக இருக்கு. பெற்றோர்களை உங்களை நான் வணங்கி கேட்குறேன், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நிறைய பேசுங்க, நிறைய பேசுங்க. அதுவும் வளர்ந்த பெண் பிள்ளைகளிடத்தில் தாய் தான் அதிகமாக பேசணும். கேட்க மாட்டாங்கன்னு நாம் விலகி நிற்க யாரோ ஒருவர் ஆசை வார்த்தைகளை தொலைபேசியில் அள்ளி வீசுவதனால் இந்த சமூகம் பாழாகிறதோ என்று ஒரு பயம் எனக்கு இருக்கிறதுனாலே பெற்ற பிள்ளைகளிடத்தில் மனம் திறந்து பேசுங்கள். அந்த அன்பையும் அருளையும் கருணையும் இரக்கத்தையும் பிள்ளைகளிடத்தில் கொட்டுங்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு பிறக்கும். பேச மறந்ததனால்தான் பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது. பேசணும், நிறைய பேசணும். இந்த காலம் அப்படி இருக்கு. ஜோசியர்கிட்ட அந்த பொண்ணு கையை நீட்டுது, பார்த்துட்டு ஜோசியர் சொல்கிறார், நீ காதலிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கோமான்னார். இந்த பொண்ணு சொல்லுது, குறிப்பாக எந்த பையன்னு சொல்லிட்டீன்னா ராமா நாம் எங்கே போகிறோம், ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் என்று வாழ்ந்து காட்டினாயே ராமா, நாம் எங்கே போகிறோம். என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா. ஏர்குலாம் இறைமுகம் எடுத்து நோக்கி மங்கள அணியை நீக்க மணி அணி துறந்து கோதை குங்குமம் சாந்தம் சொட்டா வெள்ளாடை உடுத்திருந்த அந்த பெண்ணை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். சார் இதுதான் சார் ஆச்சரியம். கோபத்தோடு வில்லையும் அம்பையும் கையில் எடுத்து கொண்டு வந்து சுக்ரீவனை சம்ஹாரம் செய்வதற்காக உள்ளே நுழைந்தவன் ஒரு குணசீலனாக மாறி ஒரு ஆண்டவன் சன்னதியில் ஒரு அடியவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிவார் இருப்பது போல அழுகிறான் என்றால் ஆத்திரத்தோடு கொலைவெறியோடு வந்தவனை அழ வைக்கிறான் கம்பன் என்றால் இந்த கம்பன் கவிதையை விட உலகத்தில் எந்த கொம்பனும் எழுத முடியாது என்ற சரித்திரத்தை உருவாக்கிய இடம் அந்த இடம். மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து வாச கொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சாந்தம் சொட்டா பொங்குமம் நகில்கள் பூக கழுத்தோடு நங்கையை கண்டவள்ளல் நயனங்கள் பனிப்ப நின்றான். வெள்ளாடை உடுத்தி கொண்டு நிற்கிறாள் தாரை. அந்த தாயை பார்த்த மாத்திரத்தில் நீ தன்னை அறியாமல் அழுகிறான். தாரையை பார்த்து இவனிடத்தில் தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. ஏன்? முதல்ல அந்த வார்த்தை என்ன பண்ணிச்சு? ரெண்டு விஷயங்க. ஒன்று சொல் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது, இன்னொன்று ஒரு செயல் இன்னொரு மாற்றத்தை தருகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எண்ணம் சொல் செயல் நேர்கோட்டில் இருக்கணும். அப்ப அந்த சொல் என்ன பண்ணிச்சு? ராமபிரானுடைய திருவடியை பிரிய மாட்டாயா, எப்படி பிரிந்து வந்தாய் என்ற சொல் அவனுடைய திசை மாற்றம் செய்ய வைத்தது. அடுத்தது அவளுடைய தோற்றம். வெள்ளாடை உடுத்தியதை பார்த்த உடனே ஏன் அழுதான் தெரியுமா? இலக்குவன் தன்னுடைய தாயாரை நினைத்து கொண்டான்.
தன் தகப்பன் தசரத சக்கரவர்த்தியை இழந்து விட்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்னைமார்களும் இப்படித்தானே வெள்ளாடையில் இருப்பார்கள் என்று வீட்டையும் நினைத்து விட்டான். காட்டிற்கு வந்த பிறகு வீட்டை நினைக்கிற முதல் இடம் இதுதான். அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது சார், அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. அப்ப சகோதர பாசம் வந்துட்டது, தாயினுடைய பாசம் வந்துட்டது. அப்ப ரெண்டு வந்த பிறகு அவன் கோபம் போன இடம் தெரியல சார். இந்த நேரம் பார்த்து தான் சுக்ரீவனை எழுப்பி அதுக்குள்ள தெளிய வச்சு, அனுமன் சாதாரணமான ஆள் இல்லை, சாதாரணமான குடிகாரனை எழுப்புறதே மகா கஷ்டம். இவனை எழுப்புறது எப்படி? என்னென்னமோ முயற்சி பண்ணி அவனை எழுப்பி சரியான நேரத்துக்கு சுக்ரீவனை அழிச்சுன்னு வந்துட்டான். இப்போ அவனுக்கு கோபம் போய் குணம் நிறைந்து விட்டதனால் சுக்ரீவனுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுத்து இவனை பார்த்த உடனே சுக்ரீவன் சொன்னான், ராமகைங்கரியமாகத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பறந்து விரிந்து கிடக்கிற 70 வெள்ளம் சேனைகளை திரட்டுவதற்கு காலதாமதமாகிவிட்டது. நாளையே நாங்கள் புறப்பட்டு வருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்த நிலைமையை சுக்ரீவன் சரி செய்து விட்டான் என்றால் அந்த மோதலை தவிர்ப்பதற்கு கவிஞனுடைய கவிதைகள்தான் சாதனையாக இங்கே திகழ்ந்திருக்கிற அழகு இருக்கிறதே. எந்த கவிஞனாலும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை கம்பன் சாதித்திருக்கிற ஒரு அற்புதமான இடம்தான் இந்த சந்திப்பு. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு தெய்வத்தினுடைய அருள் கருணையும் அங்கே விளையாடுகிறது. அது என்னன்னு கேட்டால், என் கணவன் வாலியை கொன்றது யார், காரணமாக இருந்தவன் யாரு? சுக்ரீவன். ஆனால் சுக்ரீவனை கொல்வதற்கு இலக்குவன் வருகிறான் என்றால் நான் என்னுடைய வஞ்சகத்தை தீர்த்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று பழிவாங்குகிறவளாக அவள் மாறாமல், என் கணவனை கொல்வதற்கு காரணமாக இருந்தவனையும் நான் வாழ வைப்பேன் என்று பண்பாட்டின் சிகரமாக தோற்றமளிக்கிற தாரையையும் அந்த இடத்தில் கம்பன் காட்டுகிறான் என்றால் என்ன அழகு தாண்டவம் ஆடுகிறது, என்ன அற்புதம் தாண்டவம் ஆடுகிறது. இது மாதிரி கம்பனை படிக்கிற போது வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது வேணாம். நான் வேறு கவிதை வேறுன்னு இருக்கக்கூடாது. கவிதையும் நானும் இரண்டர கலந்தால் கம்பன் அங்கே ஜெயித்து கொண்டே இருப்பான். அதனால தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தான். நான் ரசிப்பது ஒரு மிகப்பெரிய கலை. ஒரு காவியம் ஏற்றுவது என்பதை விட அதை காவியத்திலே உணர்வுபூர்வமாக அதை உள்ளே நுழைந்து அதை ஜீரணித்து கொண்டு அதை ரசிப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு. ரொம்ப அருமையாக கேட்டீங்க. நல்ல அறிவார்ந்த எண்ணங்களில் உயர்ந்த ஒரு சபை, எண்ணத்தால் உயர்ந்திருக்கிற ஒரு நல்ல சபையிலே ஒரு சேலம் கம்பனோட 52ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த தருணத்திலே உங்களிடத்தில் இந்த தலைப்பை ஒட்டி பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை நான் பெரிதும் பெருமையாக கருதுகிறேன். ஏன்னா எந்த ஒன்றுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற போது தான் அடுத்ததே நமக்கு வரும். 25 ஆண்டுகளுக்கு முந்தி தூர்தர்ஷன் பேர் நாகை முகுந்த அண்ணா நிறைய அதில் ஆன்மீக சொற்பொழி பண்ணியிருக்கார். பாலரமணின்னு ஒரு இணை இயக்குனர் இருந்தார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நண்பர் அவர். ஆண்டாள் பிரியதேசினுடைய கணவர் அவர். அவர் எங்கெங்கே திறமை இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டாந்து அந்த டிடியில் அப்போ தூர்தர்ஷனில் கொண்டாந்து நிறுத்துவார். தூர்தர்ஷனுக்கு என்ன அப்போ பெருமைன்னு கேட்டிங்கன்னா அது ஒரே சேனல் தான் அப்போ இருந்தது. வெள்ளிக்கிழமை ஆனால் 7:30 மணிக்கெல்லாம் எங்கள் கோயில் குருக்கள் கூட கதவை சாத்திடுவார். ஏன்னா ஒளியும் வரும். அந்த ஒளியும் வர்றது அந்த வாரம் விட்டால் அடுத்த வாரம் தான். எவ்வளவு அழகு, அது எதிர்பார்ப்பு இருந்தது சார். இப்போ தொட்டாக எந்த சேனல் எங்கே வருது, அத்தனை குப்பை வண்டியும் வருது. இந்த எந்த குப்பை வண்டியை நிறுத்துறதுன்னு நமக்கே தெரியல. ஆனால் அன்றைக்கி ஒன்று இருந்தது, கண்ணுன்னு இருந்தது, அவ்வளவு ஆர்வம் இருந்தது. அங்கே நான்ஸ்டாப் ஹியூமர் ஒரு 1/2 மணி நேரம் புதட்டூர்பேட்டை கம்பன் கழகத்தில் என்னை பார்த்துட்டு பாலரமணி கூப்பிட்டார். 1/2 மணி நேரம் நான்ஸ்டாப் ஹியூமர் பண்ணணுன்னார். இப்போ உங்களை மாதிரி அவையில் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆளாவது சிரிச்சாதான் எனக்கு அடுத்த நகைச்சுவை வரும். எனக்கு குறிப்பு கிடையாது, உங்கள் முகம்தான் குறிப்பு. நீங்கள் உள்வாங்கினா தான் நான் அடுத்தது வருவேன். அங்கே கேமராமேனை நானும் தான். கேமரா சிரித்தாலும் பதிவாயிடும். அதனால் அவரால் சிரிக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், மௌனமாக சிரிக்கலாம், முகத்தை அப்படியே அகலமாக காட்டலாம்.
சிரிக்கிற மாதிரி. நான் இடையில ஒரு ஹியூமர் சொல்லும்போது அந்த ஆள் முகத்தை பார்ப்பேன். அவன் அதை கூட செய்யலை. ஒரு பூ மலருகிற மொட்டு மலருவது போல மலர்வானான்னு பார்த்தேன். எதுவுமே இல்லை, ரியாக்ஷன். அரை மணி நேரத்துக்கு அவனை பார்க்கவே கூடாதுன்னு ரெக்கார்டெல்லாம் முடிச்சுட்டு புறப்படும் போது, ஏண்டா நண்பா ஒன்று கூடமாடா உன்னை சிரிக்கவே இல்லை, ஒரு ஹியூமர் கூடமா சிரிக்கவே இல்லை, கியா போல்தாகன்னா. அரை மணி நேரம் இல்லை, ஆண்டு பூராவும் பேசினாலும் சிரிக்க மாட்டான். ஒரு விஷயத்தை நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். அவன் அப்பயே வந்துட்டுக்கிறான். இப்போ எங்கள் ஊர்லேயும் அவன் தாங்கிறான். நாம் பீகாரில் இருக்கிறோமா, பீகார்காரன் நம்ம ஊரில் இருக்கிறானான்னு தெரியல. நீ எங்கே பார்த்தாலும் நினச்சிட்டு அவன் இல்லைன்னாலும் வேலை நடக்காது போலக்குது. ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர் ட்ரெயின் ஏற முடியாது சார், அப்படி இருக்குது. அதனால் ஒருவருக்கு ஒருவர் உள்வாங்குகிற போது தான் கம்பனுடைய கவிதையை இந்த பிள்ளைகள்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். கம்பன் கழகத்தாரை வாழ்த்துக்கிறேன். இந்த மாதிரி தான் கல்லூரி இளைஞர்களுக்கு போய் சேரணும் சார். இளைஞர்களுக்கு போகணும், படிக்கிற ஆர்வம் வரணும். அரங்கநாதன் ஒரு விஷயம் சொல்கிறேன். அரங்கநாதன் ஒரு இளைஞன் தம்பி, ஹாஃப் டவுசர் போட்டுன்னு இருப்பார். சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய நாமோ வெங்கடசாமி நாட்டார், நம்ம சர்க்கரை புலவர், இவங்கெல்லாம் அங்கே பெரிய பெரிய சீமான்கள்லாம் ஒரு மூத்த தமிழறிஞர்கள் வாழ்ந்த இடம் அது. சொல்லி செல்வர் டாக்டர் ராபி சேது பிள்ளை தினம் இந்த அரங்கநாதன் தம்பி என்ன பண்ணுவார், பால் கொண்டு போய் அவங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டு வருவார். ராபி சேது பிள்ளை வீட்டுக்கு டெய்லி கொண்டு போய் கொடுப்பார் பாலை. அவர் இவரை பார்த்துட்டு, தம்பி நாளையிலேருந்து நீ பால் கொண்டு வரும்போது உனக்கு ஒரு போட்டி, டெய்லி வரும்போது பாலை கொடுத்துட்டு ஒரு திருக்குறள் நீ சொல்லணும். அப்போல்லாம் காலனா, ஓட்ட காலனாவும் நான் கொடுப்பேன் உனக்கு பரிசுன்னார். ஒரு திருக்குறள் சொன்னால் காலனா, 10 காலனா சேரவா அந்த பிள்ளைக்கு ஆசை வந்துடுது. 100 ஆக்கணும், 200 ஆக்கணும், 300 ஆக்கணும். 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணி அந்த பிள்ளை டெய்லி சொன்னான் அரங்கநாதன். அந்த அரங்கநாதன் தான் பின்னாலே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்று உலகம் பாராட்டுகிற அளவு என்றார். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய சிறப்பு. அதனால் நம்ம பிள்ளைகள் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் சார் வருவான். மனிதனுக்கு சுபாவங்கள் பல உண்டு, அவன் அப்படி தான் இருப்பான். அந்த சுபாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவாற்றல் மட்டும் ஒரு மனிதனை தீர்மானிக்காது. அவனிடத்திலே துளிர்விட்டு அரும்புகிற அன்பு, அருள், கருணை, மனித நேயம், இவைதான் ஒரு மனிதனை மனிதனாக அடையாளங்காட்டும். அதனால் ஒரு நல்ல ஒரு கோபத்தை கூட குணமாக்குகிற ஒரு வல்லமையை கம்பன் ஒரு இடம் சொன்னாலும் அது சரியாக சொல்லணுன்ற ஆசைப்பட்டு தான் நான் இந்த இடத்தை எடுத்துக்கொண்டேன். முறை செய்யலாமா, முடிச்சிடலாம், நீங்கள் சொன்னதான் போதுமா? ஏன்னா நைட்டு ட்ரெயின் 10 மணிக்கு தான் எனக்கு. ஆனால் நாகை முகுந்தன் பேசுகிறோம், அவருக்கும் 10 மணிக்கு தானா. அதனால் ரசனை சார், ரசனை. அருள் கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன். நம்ம ஏன் கொண்டு வந்தாரும் இல்லை, கொண்டு போவோரும் இல்லை. வாழ்வது ஒரு முறை, அது வரலாறாக இருக்கட்டுமே, நம்ம வாரிசுகளுக்கு அது பாடமாக இருக்கட்டுமே. எவ்வளவு மகிழ்ச்சி கொட்டி கிடக்கு தெரியுமா? ஒரு வெற்றி பெற்ற நிறுவனரை பார்த்து, நீங்கள் வெற்றி பெறுவதனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் ஒரு நிருபர் கேட்டார். இல்லை இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக தருவது, நிறைவாக தருவது காவியங்கள் தான், இலக்கியங்கள் தான். சார் அடிவயிறு பட்டினியாக கிடக்குது. ஆனால் அன்னை பராசக்தி இடத்துல போய் அவன் என்ன கேட்டான்? உப்புக்கும் பருப்புக்கும் புளிக்கும் வரம் கேட்டானா? வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இதந்தரு மனையின் நீங்க இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இடிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கலேனேனு மகாகவி பாரதி பாடிய மண்ணு அந்த மண். வயிறு அடிவயிறு காயுது, ஆனால் அவன் ஆனந்தத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எவ்வளவு நம்பிக்கையோடு சொன்னான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு சார். ஒரு சொல் நம்மை மாற்றும் என்று நம்புவோம். ஒரு காவியத்தின் காட்சி நம்மை மனிதனாக்க மாற்றும் என்று நம்புவோம். நம்பாத ராவணன் மாண்டான், நம்பிய வீடனன் வாழ்ந்தான்.
அவனை எல்லோரும் காட்டி கொடுத்தான் என்றார்கள். அவர்கள் சொல்வதும் ஒரு வகையில் நியாயம்தான். இவன்தான் கடவுள் என்று உலகத்துக்கு காட்டி கொடுத்தவனே அவன்தான். நம்ம அப்படி பார்த்துக்குவோமே. அதனால் நண்பர்களே, நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவோம். அத்திவரதரை யாராவது பார்த்தீங்களா? எங்கள் அவையில் அத்திவரதரை யாராவது தரிசனம் பண்ணீங்க? எல்லாரும் பார்க்காதவங்க கவலையே படாதீங்க. விழா முடிஞ்சதும் பார்த்தவங்க யாருன்னு அவங்கள பார்த்துருங்க. பார்த்தவங்கள பார்த்தாலே போதும், அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அடையாளம் என்றால், அந்த நம்பிக்கையினுடைய ஆணிவேர் நாம் படிக்கக்கூடிய காவியத்துக்குள் இருக்கிறது. கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்குள்ளே இருக்கிறது. கவிச்சக்கரவர்த்தி வில்லிபுத்தூரார் இடத்தில் இருக்கிறது. உலகத்தையே கட்டி ஆண்ட திருவள்ளுவனிடத்தில் இருக்கிறது. வள்ளுவன் தன்னை உலகனிக்க தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற அற்புதமான ஒரு பெருமிதத்தை உருவாக்கிய இந்த மண்ணில்தான் திருவள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் கன்னியாகுமரியிலே சிலை எழுப்பி வடக்கே பெருமாள் நின்று அருள்பாலிக்கிறார் என்றால், தெற்கே திருவள்ளுவர் நின்று உலகத்தை அருள்பாலிக்கக்கூடியவராக நிறுத்தப்பட்ட சிலை கூட சுனாமி பேரலைக்கு வந்தபோது அந்த பேரலை வள்ளுவனுடைய காலை தொட்டு வணங்கி சென்றதே தவிர அந்த சிலையை அசைக்கத்து கூட பார்க்க முடியவில்லை என்றால் காரணம் அந்த சிலையை வைத்தவர் அப்படிப்பட்டவர் என்பதையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்தி, வள்ளுவனுடைய குரலுக்கு வாழ்வளித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமிதம் இந்த மண்ணிலே மலர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதாவது முதல்வர்களின் முதல்வர் என்று பாராட்டப்படுகிற பெருமிதத்தை பெற்றது மட்டுமல்ல, கல்லூரி வாசல் கனவாகிவிடக்கூடாது என்பதற்காக பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் மாதம் உதவி என்று அறிவித்து, படிக்கின்ற இளமை பருவத்திலிருந்தே காலை உணவையும் கனிவோடு கொடுத்து, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெருமிதத்தை சிகரத்துக்கு கொண்டு செல்லுகிற பாதையில் தன்னை பயணித்து கொண்டிருக்கிற அழகிய வரலாறு படைத்திருக்கிற இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமக்கு வருகை தந்தது உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒன்று. கம்பன் உலகம் முழுவதும் சுற்றுலா செய்கிறவன். அதே மாதிரி நம்முடைய சேலம் மாநகரத்திலே சுற்றுலாத்துறை அமைச்சர் இன்றைக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி, எழுச்சி என்று சொல்லி அவர்களுக்கு ஐயா அவர்களை வருக வருக என்று உங்களில் ஒருவனாக அவரை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.